அதில் ஒரு பாட்டு பாடுவாங்க குஷ்பு. அந்த பாட்டுக்கு பஞ்சு மிட்டாய் பின்பக்கம் ஒரு 4 சீட்டு காலியாக விட்டுருந்தாங்க. பார்த்தா ஒரே இந்த பொட்டியாக அடிக்க வச்சுருந்தாங்க. என்ன பொட்டி தெரியுமா? உற்சாக பணம் தான். ஒரு பிறந்தநாள் விழாவுக்கு மீனாவும் குஷ்புவும் இங்கிருந்து ஃப்ளைட்டில் போயிட்டு அவரை வாழ்த்திட்டு விழாவில் கலந்துட்டு வந்தாங்க. ஒருவேளை நெப்போலியனை பொறுத்த வரைக்கும் ஆண்டவன் எல்லா வளத்தையும் கொடுத்தான். நல்ல உடல் வலு, நல்ல புகழ், சினிமா இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஒரே ஒரு விஷயத்தில் நச்சின்னு நாங்கள் ஒருத்த இறக்கிட்டான். ஆனால் முதல் நாள் நடித்த உடனே நெப்போலியன் அவ்வளோ அப்செட்டு. ஆகா, நம்ம நடிக்காமல் இருந்துக்கலாம் போல் இருக்கு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டார். ஏன்னா நாங்கள் மறக்க முடியாத திருமணத்தில் நெப்போலியன் திருமணம் ஒன்று. இங்கேருந்து ஏசி பஸ்ஸில் கூட்டிட்டு போனாங்க. வரும்போது நெப்போலியன் மனைவி ரொம்ப தங்கமானாங்க. போன உடனே சாப்பிடுங்க, காஃபி சாப்பிடுங்க, இன்னும் காஃபி அந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து நல்ல விருந்து வம்பல். அதனால் நெப்போலியன் நம்ம என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். பேப்பர் வெயிட் சேனல் நேயர்களே, அமெரிக்கா பறந்து போய் நெப்போலியனை வாழ்த்திய மீனா குஷ்பு. காரணம் என்ன? நடிகர் நெப்போலியன் அவருடைய ஒரிஜினல் பேர் நெப்போலியன் அல்ல. பாரதி ராஜாவின் படத்தில் வில்லனாக அறிமுகமான பிறகு பாரதி ராஜா வைத்த பெயர் தான் நெப்போலியன். எனக்கு ஒரு புது பேர், சினிமா பேர் வைங்கன்னு சொன்னார். அப்போ நெப்போலியன் பிராண்டிங்கிறது எல்லோராலையும் விரும்பப்படுகிற ஒரு பிராண்டி, தரமான பிராண்டி. கொஞ்சம் நல்லா கிக் இருக்கும், அதே சமயம் மைல்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நெப்போலியன் வச்சுக்கப்பா அப்படின்னாரு. அந்த சமயத்தில் சத்யராஜுக்கு ஈக்குவலாக 6 அடி உயரம் இருந்த ஒரே கதாநாயகன் நெப்போலியன் தான். நெப்போலியனுடைய ஆரம்பகட்ட தொழில் இன்றைய அமைச்சர் நேருவுடைய அரசியல் உதவியாளர். அதனால் அரசியல் உதவியாளர் மூலமாக தான் அமைச்சருடைய சிபாரிசுகள் எல்லாம் போகும். அமைச்சர்கிட்ட சிபாரிசு கடிதம் கொடுத்தோன்னா அது நெப்போலியன் தான் கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் அமைச்சர் நேருவை பார்க்க இயக்குனர் பாரதி ராஜா வந்திருக்கிறாரு. பாரதி ராஜா வந்த சமயத்தில் நெப்போலியன் போய் வணக்கம் சார் அப்படின்னு இருக்காரு. வணக்கப்பான்னு இருக்காரு. சார் என்னையும் படத்தில் நடிக்க வைங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. மேலே எங்களையும் பார்த்துருக்காரு. சரி நாளைக்கு ஆஃபீஸுக்கு வா அப்படின்னு இருக்காரு. அதாவது பனம்பழம் உட்கார, பனம்பழத்தில் காக்கா உட்காந்துச்சுன்னா பனம்பழம் விழுந்துடும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா காக்கா உட்கார பனம்பழம் விழுந்துருப்பாங்க. அந்த அடிப்படையில் அப்போது தான் நெப்போலியன் அப்போ தான் அந்த படத்துக்கு ஒரு வில்லன் வேணும்னு தேடியிருக்காரு. ஏன்னா அந்த வில்லன் வந்து ஏற்கனவே நடித்த முகமாக இருக்கக்கூடாது, புதிய முகமாக இருக்க வேணும். ஏன்னா இம்ப்ரெஸ் ஆகணும். நல்லா நடிச்சிருக்கானே, புது ஆளாச்ச அப்படிங்கிறதுக்காக நெப்போலியனை நடிக்க வச்சார். ஆனால் முதல் நாள் நடித்த உடனே நெப்போலியன் அவ்வளோ அப்செட்டு. ஆகா, நம்ம நடிக்காமல் இருந்துக்கலாம் போல் இருக்கு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டார். ஏன்னா நெப்போலியன் நடித்தது வந்து கிழட்டு வேஷம், கிழவன் வேஷம். தொலைதலும் ஜிப்பா போட்டு கிழவனாக்கி விட்டார். அவருக்கு மெல்லவும் முடியலை, விழுங்கவும் முடியலை. ஆனால் அந்த படம் வந்ததுக்கப்புறம் சந்தோஷப்பட்டார் நெப்போலியன். படம் சூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் நெப்போலியன் கதாநாயகனாகவும் நடித்தார், வில்லனாகவும் நடித்தார், குணச்சித்திர படத்துலையும் நடித்தார், கமலஹாசன் படத்துலையும் நடித்தார், ரஜினிகாந்தோடையும் நடித்தார். அந்த அளவுக்கு அவருடைய ரேஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் திருமணம், அவருடைய திருமணம் திருச்சியில் நடந்துச்சு. டாக்டர் கலைஞர் தலைமையேற்று நடத்தி வைத்தார். அந்த திருமணத்துக்கு நாங்கள் போனோம். நாங்கள் மறக்க முடியாத திருமணத்தில் நெப்போலியன் திருமணம் ஒன்று. இங்கேருந்து ஏசி பஸ்ஸில் கூட்டிட்டு போனாங்க. வரும்போது ஏசி பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்தாங்க. பின்பக்கம் ஒரு 4 சீட்டு காலியாக விட்டுருந்தாங்க. பார்த்தா ஒரே இந்த பொட்டியாக அடிக்க வச்சுருந்தாங்க. என்ன பொட்டி தெரியுமா? உற்சாக பணம் தான். படம் முழுக்க, அதாவது இங்கேருந்து திருச்சி போகிற வரைக்கும் அப்படியே அலை போதிக்கிட்டே போய் போச்சு பஸ். அந்த அளவுக்கு நிருபர்களை கவனித்தவர் நெப்போலியன். நெப்போலியனுக்கு இப்போ அங்கே 2-3 லாட்ஜும் இருக்குது. நல்ல தொழிலதிபருக்கு எடுத்துக்காட்டு நெப்போலியன். முதல்ல எம்எல்ஏவாக நின்னார், அதுக்கப்புறம் எம்பியாக இருந்தார், அதுக்கப்புறம் டாக்டர் கலைஞருடைய தயவால் மத்திய இணையமைச்சரானார். அதில் வெளிநாட்டு தொடர்பு நிறைய கிடைச்சிது. அப்போ தன்னுடைய படிப்பறிவை பயன்படுத்தி பெரிய லெவலில் அமெரிக்காவில் தொழிலதிபர் ஆகிவிட்டார். அமெரிக்காவில் தொழிலதிபர் ஆகி இன்றைக்கி அங்கே பெரிய பங்களா கட்டியிருக்காரு. அதே சமயத்தில்
மிகப்பெரிய தொழிலதிபர்களில் ஒருவர். அதாவது இன்றைக்கி ஐடி படித்த நிறைய தமிழர்கள் வேலை செய்வது நெப்போலியன் கம்பெனியில் தான். இங்கே நெப்போலியன் தெரிஞ்ச எல்லாருமே மகன்கள் படிச்சிருந்தா நெப்போலியன் கம்பெனி அனுப்பியிருக்காங்க, நல்ல சம்பளம். இதில் நான் பூரம் பிரகாஷராவ் ரோடு ராயப்பேட்டையில் இருந்தார், போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில். அந்த பூரம் பிரகாஷராவ் ரோடில் தான் மேஜர் சுந்தரராஜன் இருந்தார். ஒரே நேரத்தில் மேஜர் சுந்தரராஜனையும் பார்த்துடலாம், நெப்போலியனையும் பார்த்துடலாம். நெப்போலியன் மனைவி ரொம்ப தங்கமானங்க. போன உடனே சாப்பிடுங்க, காஃபி சாப்பிடுங்க, இன்னும் காஃபி அந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்துடும். நல்ல விருந்தோம்பல். அதனால் நெப்போலியன் நம்ம ரொம்ப நல்ல நண்பர். மேஜர் சுந்தரராஜன் படங்களே நடிச்சிருக்கேன், அவரும் எனக்கு நண்பர். நெப்போலியனை பார்த்துட்டு அப்படியே மேஜர் சுந்தரராஜனை பார்க்க போவேன். நெப்போலியனை பொறுத்த வரைக்கும் ஆண்டவன் எல்லா வளத்தையும் கொடுத்தான். நல்ல உடல் வலு, நல்ல புகழ், சினிமா இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஒரே ஒரு விஷயத்தில் நச்சின்னு அங்கோரத்தை இறக்கிட்டான். ஏன்னா அவருடைய மகன் ஆட்டிசம் குழந்தை, ஸ்பெஷல் சைல்டு. எவ்வளவோ கோடிக்கணக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்தாரு, சரிப்பட்டு வரல. அவருடைய மகனுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காகவே அமெரிக்காவில் செட்டில் ஆனார். அதுக்கப்புறம் இங்கே தென்காசியில் அவருடைய மகனை சிகிச்சை பண்ணுறதுக்கு கொஞ்சம் வச்சுருந்தார். கொஞ்சம் அந்த பையன் எனக்கு உடலில் அறிவு மூச்சு கொஞ்சம் ஏற்பட்டுச்சு. அதனால் தென்காசியில் இலவசமாக ஒரு சிகிச்சை மையம் இங்கே ஆரம்பித்து கொடுத்துருக்காரு. வீடும் இந்த ஆஸ்பத்திரியும் கட்டி கொடுத்துருக்காரு. அது சித்த வைத்தியருக்கு ஒருத்தருக்கு நெப்போலியன் ஆஸ்பத்திரினே இப்போ பேர். தென்காசி போகிறவங்க ஸ்பெஷல் சைல்டு எல்லாருமே அங்கே இலவசமாக சிகிச்சை பெற்றுக்கலாம், மருந்து மட்டும் கொடுத்தா போதும். அந்த அளவுக்கு நெப்போலியன். சமீபத்தில் நெப்போலியனுடைய பையன் அப்படியே டிவியை பார்த்து இந்த இர்ஃபானுடைய ரசிகன் ஆகிவிட்டான், யூடியூப் இர்ஃபான். உடனே போன வருஷம் என்ன பண்ணாருன்னா, இர்ஃபான் இங்கேருந்து ஃப்ரீயாக டிக்கெட்டு ஃபஸ்ட் கிளாஸ் போட்டு டூ அண்ட் ஃப்ரோ அங்கே பையனோட ஒரு வாரம் தங்க வச்சு கிஃப்ட்டு கொடுத்து அனுப்புனார் நெப்போலியன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். இங்கே வந்தால் பத்திரிகையாளர்கிட்ட எல்லார்ட்டையும் பழகுவார். ஏன்ட்ட வாங்க போயிடலான்னு எல்லாம் இருக்கீங்களா, அப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார். நல்ல மனிதர். அதே போல் அமெரிக்காவில் போய் 2 பெரிய ஹாலிவுட் படங்களில் நடித்தார். இப்போ ஹாலிவுட் படங்கள் நடிச்சிக்கிட்டு இருக்கார். சமீபத்தில் கண்ணுங்காது வச்ச மாதிரி அமெரிக்காவில் தன்னுடைய 60வது பிறந்தநாள் விழாவை நெப்போலியன் கொண்டாடினார். இங்கேருந்து மீனாவும் குஷ்புவும் ஃப்ளைட்டில் போயிட்டு வாழ்த்தி வந்தார்கள். இர்ஃபானும் அந்த விழாவில் கலந்துக்கிட்டார். அதாவது ஒரு பிறந்தநாள் விழாவுக்கு இப்போ சிவாஜி கணேசன் அவருடைய பையங்க பேரங்கள்லாம் இருக்காங்க, பிறந்தநாள் விழாவுக்கு போவார். அவர் பெத்த ஃபேமிலி. ஒரு நெப்போலியன் பெருசாக பார்த்திங்கன்னா நெப்போலியனோட ஒரு படம் 2 படம் நடிச்சுப்பாங்க. அதுக்காக மீனாவும் குஷ்புவும் இங்கிருந்து ஃப்ளைட்டில் போயிட்டு அவரை வாழ்த்திட்டு விழாவில் கலந்துட்டு வந்தாங்க. ஒருவேளை நெப்போலியன் கூட டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் குஷ்பு நடித்த படம் நெப்போலியனுக்கு ஒரு மாஸ்டர் பீஸாக அமைஞ்சது. அதில் ஒரு பாட்டு பாடுவாங்க குஷ்பு. அந்த பாட்டுக்கு பஞ்சு முட்டாய் அந்த பாட்டு பிரமாதமாச்சு. அந்த பாட்டில் குஷ்புவும் நெப்போலியனும் சேர்ந்து டான்ஸ் ஆடினாங்க. குஷ்பு நினச்சிருந்தா நான் இவர் சின்ன நடிகர்னு நினச்சி மாட்டேன்னு இருக்கலாம், ஆனால் செஞ்சாங்க. அதுமாதிரி மீனாவும் ஒரு படத்தில் நெப்போலியனோட நடித்தாங்க. அதனால் அந்த இதுக்காக போயிட்டு வந்தாங்க. ஆனால் நெப்போலியனை வச்சு தயாரித்த தயாரிப்பாளர்கள், பல கூட நடித்த நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த 2 பேர் மட்டும்தான் நெப்போலியன் 60வது பிறந்த நாள் விழாவுக்கு போயிட்டு வந்தாங்க. அது என்ன காரணம்னா, எப்போவுமே ஒரு பெரிய செலிப்ரிட்டிகள் ஒரு விழாவில் கலந்துக்கிட்டாங்கன்னா அதில் லாபம் இல்லாமல் கலந்துக்க மாட்டாங்க. ஏன்னா நெப்போலியன் அமெரிக்காவில் ஒரு பெரிய தொழிலதிபர். எப்போ அமெரிக்காவில் போனாலும் அமெரிக்க செலவை நெப்போலியன் ஏற்றுக்கிடுவார். அந்த அடிப்படையில் கிவ் அண்ட் டேக் பாலிசியில் தான் மீனாவும் குஷ்புவும் போயிட்டு வந்தாங்க. இர்ஃபான் ஏற்கனவே அமெரிக்காவுக்கு நெப்போலியனால் அழைக்கப்பட்டு சிறப்பு வைக்கப்பட்டவர். அந்த அடிப்படையில் முன்னறிவிப்பே இல்லாமல் இர்ஃபான் சென்று வந்தார். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான இடங்களில் என்னென்ன ஸ்வீட் கிடைக்கும், என்னென்ன பண்டங்கள் கிடைக்குங்கிறத ஒரு பெரிய அளவில் பாக்ஸில் பேக் பண்ணி அதை நெப்போலியனுக்கு கொடுத்துட்டு வந்தார். நெப்போலியன் பயங்கர சந்தோஷப்பட்டார். அதாவது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் போயிட்டு வந்தார் பாருங்கள் இர்ஃபான். அது பாராட்டுவதற்குரிய விஷயம். நேயர்களே, இது போன்ற பரபரப்பான தகவல்களுக்கு
பேப்பர் வெயிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.